என் தங்கப் பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கான ஒரு நல்ல செய்தி என்று சொல்லும் பொழுதே அம்மாவின் தழுதழுக்கிறது. என் பிள்ளைக்கு இதை சொன்னால் அதை என் பிள்ளை கேட்டு நடந்து கொள்ளுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா? என் பிள்ளை இந்த தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்று இதை கேட்டு விடுமா? முழுமையாக கேட்டால்தானே நான் சொன்ன காரணங்கள் புரியும் என்பதனை சற்று மனதில் குழப்பத்தோடு தான் அம்மா உன் முன்னால் நிற்கிறேன். ஒவ்வொரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் பொழுதாக வேண்டும். இன்று இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நாக சதுர்த்தியினுடைய நேரம். நாளைய தினம் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியினுடைய நேரம். நாளை கருட பஞ்சமி. தாய்ப்பாசம், பக்தி, தைரியம், தெய்வ பாதுகாப்பை ஒரு பிள்ளைக்கு முழுமையாக அருளக்கூடிய ஒரு புனிதமான நாள். கருடன் 3 தெய்வீக சக்திகளினுடைய வடிவமாக கருதப்படுபவர். மேகங்களுக்கு அப்பால் விண்ணை தாண்டி பறந்த ஒரு தெய்வீக பறவை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் சிறகுகள் அசைந்த பொழுது மலைகள் நடுங்கின, கடல்கள் அலைகளை அடக்கி கொண்டன. தேவர்கள் கூட அதன் வீரத்தை பார்த்து வியந்து போய் நின்றார்கள். அந்த பறவைதான் கருட பகவான். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் வானமே கருடனை நினைவு கூறுகிறது. அந்த புனித தினம் நாளைய தினம் ஸ்ராவண மாத சுக்லபட்ச பஞ்சமி நாளில் மீண்டும் வந்திருக்கிறது. என் குழந்தையே, இந்த நாளில் எல்லோருடைய இல்லத்திலும் தீபம் ஏற்றி வழிபடலாம். இது ஒரு சாதாரணமான பூஜை கிடையாது. தாயின் அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக தேவர் உலகத்தையே சவால் செய்த ஒரு மகா பக்தனுக்கான அர்ப்பணிப்பு என்பதனை மறக்கக்கூடாது. கருட பஞ்சமி என்பது பகவான் மகாவிஷ்ணுவின் நித்திய வாகனமான கருட பகவானுக்காக அனுஷ்டிக்கப்படக்கூடிய புனித விரதமும் வழிபாடும் ஆகும். நாக பஞ்சமியுடன் தொடர்புடையதாக இருந்தாலுமே இரண்டும் வேறுபட்ட ஆன்மீக அர்த்தங்கள் கொண்டவை. நாக பஞ்சமி என்றால் நாக சக்தி பற்றியும் கர்ம நிவர்த்தியும் பூமி சக்திக்கும் சம்பந்தமானது. கருட பஞ்சமியானது தைரியம், விஷ நிவாரணம், தெய்வ பாதுகாப்பு, ஆன்மீக உயர்வு இதை பற்றியது. குறிப்பாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கல்வி, நல்ல புத்தி, அச்சமின்மை ஆகியவற்றிற்காக இந்த விரதத்தை பக்தியோடு கடைபிடிக்கிறார்கள். தாயினுடைய விடுதலைக்காக தேவர் உலகத்தை வென்ற மகன் கருட பகவானினுடைய வரலாறு வெறும் புராணக்கதை மட்டும் கிடையாது. அது தாய்ப்பாசத்தினுடைய உச்சம். காஷ்யப முனிவரினுடைய மனைவிகளில் வினதை மற்றும் கத்ரு முக்கியமானவர்கள். கத்ருவுக்கு நாகர்கள் பிறந்தனர், வினதைக்கு கருடர்கள் பிறந்தார்கள். அதாவது ஒரு சமயத்தில் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக வினதை தன் சகோதரியான கத்ருவின் அடிமையாகிவிட்டார். தாயை விடுவிக்க ஒரே ஒரு வழிதான் கருடனுக்கு இருந்தது. தேவர்களால் பாதுகாக்கப்பட்ட அமிர்தத்தை கொண்டு வர வேண்டும். தேவர் உலகமோ இந்திரன், வஜ்ராயுதம், தேவர் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேராலும் எல்லா விஷயங்களும் கருடனை எதிர்த்து நின்ற பொழுதும் கருடன் எதை கண்டும் பயப்படவில்லை. தன் தாயினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர் விண்ணுலகை நோக்கி பறந்து சென்றார். இந்திரன் அவரை எதிர்த்த போதும் கருடன் ஒருபோதும் அகந்தையோடு போராடவில்லை. என் தாயை விடுவிக்கத்தானே வந்தேன் என்று பணிவோடு இந்திரனிடம் கூறினார். அந்த தாய் பக்தியால் இந்திரனின் மனம் உருகியது. அமிர்தத்தை எடுத்துச் செல்ல கருடனுக்கு அனுமதியும் கிடைத்தது. ஆனால் அதை மீண்டும் திருப்பித் தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு அனுமதி கிடைத்தது. கருடன் தன் வார்த்தைகளை காத்தான். தாயை விடுவித்தான். அமிர்தத்தை திரும்பி கொண்டு கொடுத்தார். அந்த சத்தியம், அந்த பக்தி, தியாகம் ஆகியவற்றை கண்டு மகாவிஷ்ணு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்தார். அவரை தன் நித்திய வாகனமாக ஏற்றுக்கொண்டார். கருடனை தன் வாகனமாக விஷ்ணு ஏற்றுக்கொண்டார். உண்மையில் இந்த கதை உனக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? உண்மையான சக்தி ஒருவனினுடைய வெற்றியில் கிடையாது, அன்புக்காக தன்னை அர்ப்பணிப்பதில் தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருடன் 3 தெய்வீக சக்திகளினுடைய வடிவமானவர். விஷ நிவாரண சக்தி,
அதாவது பாம்பு, விஷம், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, பக்தி சக்தி, அகந்தையற்ற சேவை, ஞான சக்தி, ஆன்மாவை உயர்த்தும் தெய்வ பிறப்பு, இப்படி இவை எல்லாவற்றையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து கொண்டவர்தான் கருட பகவான். கருடரை வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் பயம் குறைந்து மனதைரியம் அதிகரிக்கும். இதுதான் உண்மையும் கூட. கருட பஞ்சமி நாள் என்னவாக இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாகதோஷ நிவர்த்தி, ராகு கேது பீடைகள் குறைதல், குடும்ப பாதுகாப்பு, மன அமைதி, தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றுதல், தைரியம் மற்றும் தீர்மான சக்தி. கிராமப்புறங்களில் பாம்பு பயம் அதிகமாக இருந்த காலங்களில் கருட வழிபாடு விஷ நிவாரண தெய்வீக சக்தியாக, தெய்வத்தினுடைய பாதுகாப்பாக கருதப்பட்டது. இன்றும் பலர் மன அச்சம், எதிர்மறை சக்தி, திடீர் தடைகள் போன்றவற்றில் இருந்து விடுபட கருடனை நாடிச் செல்கிறார்கள். அதிகாலை ஸ்நானம் செய்து சுத்தமான உடை அணிந்து, மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்து தீபம் ஏற்றினால் கருட பகவானினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்க பெறலாம். கருடர் அல்லது விஷ்ணு கருடர் படம், மஞ்சள், குங்குமம், துளசி இலை, மலர்கள், நெய் தீபம், அவல், வெல்லம், பழங்கள், பஞ்சாபிரதம் இதையெல்லாமும் பயன்படுத்தி நிச்சயமாக இவருக்கு பூஜைகளை செய்யலாம். இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும்? ஓம் கருடாய நம என்று 108 முறை ஜபிக்கவும், துளசி இலைகளை சமர்ப்பிக்கவும், அவல், வெல்லம், நெய்வேத்தியம் செய்யவும், குழந்தைகளினுடைய நலன் வேண்டி பிரார்த்தனை செய்யவும், விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது கருட ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஓம் நமோ நாராயணாய ஜபிப்பது மிகவும் சிறப்பு. கருடர் சன்னதி உள்ள கோவில்களில் துளசி மாலைகளை சமர்ப்பித்து கருட அஷ்டோத்திர அர்ச்சனைகள் செய்யலாம். நெய் தீபம் ஏற்றலாம். குழந்தைகளுக்காக சிறப்பு அர்ச்சனைகளை செய்யலாம். நாகர் சன்னதி இருந்தால் மஞ்சள் அல்லது அருகம்புல் சமர்ப்பித்து நாகராஜர்களின் அருளையும் பெறலாம். இன்றைய உலகம் பல நேரங்களிலும் சக்தியை கோபமாகவும் வெற்றியை அகந்தையாகவும் புரிந்து கொள்கிறது. அம்மா சொல்வது என்னவென்று தெரிகிறதா? என் குழந்தையே, இன்றைய உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஒரு சக்தி தனக்கு கிடைத்தால் அந்த சக்தியை கொண்டு கோபமாக அதை மாற்றுகிறார்கள். வெற்றி வந்துவிட்டால் அதனோடு சேர்ந்த அகந்தையையும் சேர்த்து வளர்த்து கொள்கிறார்கள். ஆனால் கருடன் உனக்கு வேறொரு பாதையை காட்டுகிறார். என்னவென்று புரிகிறதா? வலிமை இருக்கட்டும், ஆனால் கருணையோடு இருக்கட்டும். வெற்றி கிடைக்கட்டும், ஆனால் அது பணிவோடு இருக்க வேண்டும். அறிவு வளரட்டும், ஆனால் அது பக்தியோடு இருக்க வேண்டும். கருடன் அமிர்தத்தை திருடும் சக்தி கொண்டவர். ஆனால் அதை தனக்காக வைத்து கொள்ளவில்லை. அதுவே அவரை தெய்வமாக்கியது. இந்த கருட பஞ்சமி நாளில் பக்தியுடன் ஒரு தீபம் ஏற்று தாயின் நலன், குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், குடும்ப அமைதி, மனதைரியம், கர்ம நிவர்த்தி ஆகியவற்றை வேண்டிய கருட பகவானை பிரார்த்தனை செய். கருட பகவானினுடைய தெய்வீக சிறகுகள் உன் இல்லத்தை காக்க வேண்டும். நாகராஜர்களினுடைய அருள் உன் கர்ம வினைகளை எல்லாமும் கரைக்க வேண்டும். மகா விஷ்ணுவினுடைய திருவருள் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆக கருட பகவான், நாகர்கள், மகா விஷ்ணு இவர்களை தாண்டி நாளை பஞ்சமி திதி, உன் தாயானவள் எனக்கு உகந்த திதி. இத்தனை தெய்வங்களும் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரம். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். கருட பஞ்சமி நாளில் நாகராஜர்களையும் தியானிப்பது சில மரபுகளில் உண்டு. குறிப்பாக ஆனந்தன், வாசுகி, தட்சகன், காளிங்கன், கார்கோடகன் இவர்களை நினைத்து ஜபிப்பது கர்ம பந்தங்கள் குறைய உதவும் என நம்பப்படுகிறது. என் குழந்தையே, கருட காயத்ரி நான் உனக்கு சொல்லவா? ஓம் கருடாய வித்மகே வஜ்ரதுண்டாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை நீ ஜபிக்கலாம். என் குழந்தையே, இது போன்ற ஒரு நேரம் நாளை உனக்கு கிடைக்கும். இந்த அதிர்ஷ்ட நேரம் கருட பகவானினுடைய அருளை நீ நிறைவாக பெற வேண்டும். அப்படி நீ பெறும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் தாய் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையும்
நாளைய பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதையும் நான் நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு என்ன தர யோசிக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, நான் இருக்க இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும். இந்த வராகி என்றும் உன் துணை இருக்க நிச்சயமாக உன்னை சுற்றி அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். நாளைய தினம் நாக பஞ்சமி நாளும் என்பதனால் நாகர்களினுடைய சிலைகளுக்கோ அல்லது புற்றுக்கோ பால் ஊற்றி வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் விரதம் இருப்பது நாக கடவுளான ஆதிசேஷனை நினைத்து வழிபடுவதாகும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் சிறப்பு பரிகாரங்கள் செய்வார்கள். என் குழந்தையே, எப்பொழுதும் போல அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்று மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும். நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ, நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ, அது என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி பயணிக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் எதிர்வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கும் லட்சியங்களையும் உன் வெற்றியையும் நான் உறுதிபட என்றும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். இந்த வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு நடத்தப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமுமே நம்பிக்கையை சார்ந்தது தானே. அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை நாம் வழிபடும் பொழுது அந்த நாளில் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? உன் தேவைகளையும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளையும் அறிந்து புரிந்து உனக்காக நான் ஒவ்வொன்றையும் சொல்ல வருகின்ற இந்த நேரம் முழுக்க நிச்சயமாக நீ எதையும் தவிர்க்காமல் என்னவென்று கேட்டுவிட வேண்டும். உன் மனதில் நிற்கும் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பது போல நீ எல்லா நிலையிலும் சரியாக உன் மனது நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். வராகி என்பவள் உனக்காகவே உன் முன்னால் வந்து நிற்கும். இது போன்ற காலங்கள் இனி உனக்கு அடுத்த கட்டத்தை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்கும். நாக தேவர்களையும் கருட பஞ்சமி நாளில் கருடர்களையும் மனதில் நினைக்கும் இந்த காலம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற விஷயங்கள் பல உன்னை விட்டு விலகி உன்னை சந்தோஷமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தேவைகளை அறிந்து நான் உனக்கு வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நிச்சயமாக பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் உன் மனதிற்குள் நிற்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ சந்தேகித்து விடக்கூடாது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு பயணிக்க இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தேவைகளை அறிந்து நான் உன்னோடு வருவேன். இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான உண்மைகளை புரிந்து கொள்வது இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை கட்டாயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும் என்ற ஒரு தேவையோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக ஒரு சேர நின்று உன்னை காக்கும் என்பதனை மறக்காதே. தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? என் குழந்தையே, நாளைய பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய பொழுதாக நிச்சயமாக மாற வேண்டும்.
வராகி சொல்வது போல ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன் மனம் கோணாமல் உனக்கு நடத்தி தர வேண்டும். தாய் தருவது இனி எப்பொழுதும் உனக்கு தேவை உள்ளதாகவும், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் உனக்கான உண்மைகளை உனக்கு எடுத்து தருவதாகவும், எப்பொழுதும் உன்னை காத்து நிற்பதாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வராகி உனக்காக இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பதில் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். என்ன தேவை என்றும் ஏது தேவை என்றும் இனி என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான முறையில் உன் தாய் உன்னோடு பயணிக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி அதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் உண்மைகளில் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என்னவாகும் என்று என் பிள்ளை நீ கலங்கினாலும் வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாய் அல்லவா? அம்மா தினம் தினம் உனக்கு நல் செய்தியை உரைப்பவள். தினம் தினம் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பவள். தினம் தினம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களினால் உன்னை சரியாக மேன்மைப்படுத்துபவள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த வேளை நீ எதையுமே தொலைத்துவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாது. வராகி நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களோடு நீ உன்னை எப்பொழுதும் சரி செய்து கொண்டிருந்தாயானால் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய அத்தனை முயற்சிக்குமான பலன் உனக்கு கிடைத்துவிடும். அந்த நாள் நெருங்கி விட்டது என்பதற்காகத்தான் இந்த தாயின் வார்த்தைகள் மிக விரைவாக உன்னை வந்து தொடுகின்றது. இந்த தாயின் வார்த்தைகள் வெகு விரைவாக உன்னை வந்து சேர்கின்றது. முழுக்க முழுக்க உன் மனதில் நின்று உன்னோடு பேசுகின்றது என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காது. சரியாக அது உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ மறக்காது. உன்னோடு இந்த தெய்வத்தினுடைய அருளால் நடக்கக்கூடிய பல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி என்ற தெய்வத்தினுடைய அருள் உன் மனதை எப்படி கரைத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக பல நல்ல திருப்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேற்றங்களை நீ அடைந்திருக்கிறாய். எவ்வளவோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ நடத்தி இருக்கிற. ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என் பிள்ளைக்கு கை கொடுத்து நிற்க, எப்பொழுதும் என் குழந்தையை அன்போடு அரவணைத்து நிற்க, ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் கவனமாக சொல்லிவிட எப்பொழுதும் நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கலங்கி நின்று எதையும் யோசித்து வருந்தாதே. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென நல்ல மாறுதல்கள் வரக்கூடிய நேரம். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்லுகின்ற காலம். அத்தனையிலும் நின்று உன் வெற்றியோடு நீ என்னை தொடரும் நேரம். இப்பொழுது உனக்காக ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து விட்டது. ஒவ்வொரு விடியலையும் சந்தோஷமாக எதிர்கொள். பஞ்சமி நாயகி உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்கிறாள். அவள் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவாள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன் வெற்றியை உனக்கு என்னவென்று நடத்துவாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னுடைய நன்மைகளால் உன்னை நிச்சயமாக வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு.
எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.